ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர மகாபெரிவா சரணம். அனைவருக்குமே வணக்கம். நம்முடைய வாழ்க்கையில் அனைவருக்குமே ஏதாவது ஒரு வேண்டுதல்கள் இருக்கத்தான் செய்யும். அது எப்படிப்பட்ட வேண்டுதல் வேண்டுமானாலும் இருக்கலாம். திருமணம் ஆகாமல் இருப்பவர்களுக்கு திருமணம் ஆக வேண்டும் என்றும், அதாவது காதல் செய்து கொண்டிருப்பார்கள் அவர்களுக்கு காதல் திருமணமானது நடைபெற வேண்டும். இதனை போன்று திருமணம் முடிந்து குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருப்பவர்களுக்கு குழந்தை பாக்கியம் வேண்டும் என்பது போல் அனைவருக்குமே ஒரு சில கனவுகளும் ஒரு சில ஆசைகளும் இருக்கத்தான் செய்யும். குழந்தை படிப்புல கவனம் செலுத்த முடியும், நன்றாக படிக்கணும், நல்ல ஒரு வேலைக்கு செல்ல வேண்டும், விரைவில் வீடு கட்ட வேண்டும், நிலம் வாங்க வேண்டும் என்பது போல் அனைவருக்குமே ஒரு சில ஆசைகளும் சில வேண்டுதல்களும் இருக்கத்தான் செய்யும். அப்படி உங்களுக்கு இருக்கக்கூடிய வேண்டுதல்கள் அனைத்தையுமே என்ன வேண்டுதலாக இருந்தாலுமே பரவாயில்ல, அந்த வேண்டுதல்கள் அனைத்தையுமே நிறைவேற்றுவதற்கு ஒரு நாளாக கருதப்படுகின்ற நாள் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஸ்ரீ வாசவி ஜெயந்தி. அந்த ஒரு நாள் தான், அதுதான் மே 18. இந்த ஒரு நாள் முடிவதற்குள் இரவு 12 மணிக்குள் நம்ம வீட்டு பூஜை அறையில இந்த ஒரே ஒரு விளக்கை மட்டும் நம்ம ஏற்றி வச்சோம்னா கட்டாயம் நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய அனைவருக்குமே நன்மைகள் நடக்கும். இதுவரை நம்ம கண்ட கஷ்டங்கள் அனைத்திற்குமே ஒரு தீர்வு கிடைக்கும். இருக்கிற எல்லா பிரச்சனைகளுமே தீர்ந்துவிடும். எனவே தவறாம இந்த செயலை மட்டும் நீங்க செஞ்சு பாருங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்களையும் இந்த வாசவி ஜெயந்தி இந்த ஒரு நாள்ல இந்த ஒரு செயலை பண்ணிட்டு வர சொல்லுங்க. அது என்ன செயல்னு பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். அது என்ன செயல் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, முதல்ல நம்ம வீடு முழுவதையும் நம்ம சுத்தமாக வச்சுக்கணுமா. வீட்டில் பூஜை அறையிலிருந்து அனைத்து இடங்களையுமே நம்ம சுத்தமாக வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணணும், இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய யாருமே அசைவம் இந்த ஒரு நாளில் சேர்த்துருக்கவே கூடாதான். இந்த ஒரு நாளில் அசைவம் சேர்த்துருந்தாங்கன்னா இதனால் மிக பெரிய அளவில் நமக்கு கெடுதல்கள் தான் ஏற்படுமாம். எனவே அசைவம் அனைவரும் வீட்டில் இருக்கக்கூடிய யாருமே சேர்த்து கொள்ளாமல் நம்ம பார்த்து கொண்டு அதுக்கப்புறமா உங்களுடைய வீடை முழுவதும் சுத்தம் பண்ணிட்டு உங்களுடைய வீட்டு நிலைவாசல் இருக்கல்லவா, நிலைவாசலையும் பூஜை அறையும் முடிந்தால் தண்ணியை வைத்து மஞ்சள் தண்ணியோ அல்லனா மாட்டு சாணம் கலந்த தண்ணியை வைத்து நன்றாக அலசி விட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த 2 இடங்களில் மட்டும் அரிசி மாவை வைத்து சிறிதளவு நீங்கள் சிறிய கோலம் ஒன்றை இட்டுக்கொள்ளுங்கள். இட்டுவிட்டு அதுக்கப்புறமா நீங்க இந்த ஒரு செயலை எந்த ஒரு நேரத்தில் வேண்டுமானாலும் நாளை இந்த மே 18 இந்த ஒரு நாளில் நீங்க எப்பொழுது வேண்டுமானாலும் பண்ணலாம். எனவே தவறாம இந்த ஒரு வீடியோவை நீங்க எப்பொழுது பார்த்து கொண்டிருந்தாலும் இரவு 12 மணி வரைக்கும் டைமானது இருக்கு. அந்த ஒரு நேரத்திற்குள் நீங்கள் இந்த விளக்கை மட்டும் ஏற்றி விடுங்கள். இதனால் மிக பெரிய அளவில் நன்மைகள் நடக்கும். நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, முதல்ல உங்களுடைய வீட்டு நிலைவாசல்ல ஒரே ஒரு விளக்கு, நல்லெண்ணெய் தீபமோ நெய் தீபமோ ஒரு தீபத்தை ஏற்றிக்கோங்க. நீங்க ஏற்றுகின்ற அந்த மண் அகல் விளக்கு இருக்கல்லவா, அந்த அகல் விளக்கை நீங்க புதிதாக வாங்கிட்டு வந்த அகல் விளக்காக இருந்தால் மிகவும் நல்லது. பழைய விளக்கு, அதாவது பழைய விளக்கு தான் இருக்கு, அதைத்தான் என்னால் பயன்படுத்த முடியும்னு கூறுபவங்க அப்படி அந்த பழைய விளக்கை பயன்படுத்தி கொள்ளலாம். புதிய விளக்கு என்னால் வாங்க முடியும்னு கூறுபவங்க புதிய விளக்கை வாங்கிக்கொள்ளலாம். புதிய விளக்கு வாங்கி இந்த ஒரு பரிகாரத்தை நீங்க பண்ணீங்கன்னா இதனால் மிக பெரிய அளவில் நன்மைகள் நடக்கும். அப்படி புதிய விளக்கை வாங்கிட்டு அதுக்கப்புறமா வீட்டு நிலைவாசல்ல ஒரு விளக்கை ஏற்றிக்கோங்க. அதுக்கப்புறமா உங்களுடைய வீட்டு பூஜை அறை இருக்குல்லவா, பூஜை அறையில 6 அகல் விளக்கை எடுத்துக்கோங்க. 6 அகல் விளக்கை ஒரு தட்டுலையோ தாம்பூல தட்டுல மொத்தமா வச்சுக்கோங்க. அதுக்கு அடியில விபூதி எல்லாம் நீங்க போட்டுக்கொண்டால் மிகவும் நல்லது. அப்படி அந்த தட்டுல 6 விளக்கையும் நீங்க ரவுண்டாக, அதாவது வட்டமாக நீங்கள் வைத்துக்கொள்ள வேண்டும். வட்டமாக வைத்துக்கொண்டு 6 விளக்கையும் ஏற்றிக்கோங்க. ஏற்றிட்டு அதுக்கப்புறமா அதை வட்டமா வச்சுட்டு அதுக்கப்புறமா உங்களுடைய வேண்டுதல் என்னவோ அதை அனைவருமே கூட்டு பிரார்த்தனை போல் கன்னியக அம்மனை முழு மனதுடன் நினைத்துக்கோங்க. நினைத்துட்டு உங்க வேண்டுதல் எதுவோ அதை கன்னியக அம்மனிடம் நீங்கள் கேளுங்கள். முடிந்தால் சுதர்சன மந்திரத்தையும் நீங்க கூறிட்டு வாங்க. 108 முறைகள் நீங்க சுதர்சன மந்திரத்தையும் கூறிட்டு வந்தீங்கன்னா மிக பெரிய அளவில் நன்மைகள் நடக்கும். எனவே இந்த ஒரு நாள் முடிவதற்குள் இரவு 12 மணிக்குள் நீங்கள் இதை செய்யுங்கள். உங்களுடைய வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் கட்டாயம் அது நிறைவேறும். இந்த ஒரு விளக்கம் மட்டும் நீங்க ஏத்துனீங்கன்னா போதும். கன்னியக அம்மன் மனது குளிர்ச்சி அடைந்து விட்டு நமக்கு இருக்கின்ற ஒட்டுமொத்த பிரச்சனைகள், ஒட்டுமொத்த கஷ்டங்கள், ஒட்டுமொத்த கவலைகள் அனைத்துமே போக்கி விடுவோம். எனவே தவறாமல் நீங்களும் இந்த ஒரு செயலை செய்யுங்கள். உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள், உறவினர்கள் அனைவரையுமே இந்த ஒரு செயலை பண்ணிட்டு வர சொல்லுங்க. மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.